எந்த விதமான பேச்சு பொருளும் இல்லாத இந்த கருத்தியல் கைவாளிகள் விமர்சிக்கிறாங்க. கடந்த மாசம் 9ஆம் தேதி 108 நாட்கள் காமாட்சி மண்டலி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த யாகம் நடத்துறாங்க. அதாவது முருக கடவுளுக்கான ஒரு யாகம். அப்படி நடத்தக்கூடிய சமயத்துல முதல் நாள் தொடக்கத்துக்கு திரு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவங்க கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்கள், எங்க திண்டுக்கல் ஆதீனம், சிவாக்கர தேசிக சுவாமி, அப்புறம் உள்ளிட்ட எல்லா பெரியவங்களும் வந்தாங்க. அது தொடங்கி ஒவ்வொரு நாள் நடந்ததுக்கு எல்லா பக்தர்களும் வர்றாங்க. இவங்க இப்ப திரு சீமான் அண்ணன் அந்த யாகத்துக்கு வந்தாங்க. அவ ஒரு பக்தர் போய் சாமி கும்பிடுக்கடான்னு சொல்ல முடியாதுல்ல. யாகத்துக்கு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பஜனை அந்த பசு மடம் கோசாலைக்கு போய் பசுக்களுக்கு புல்லெல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நானும் எதாச்சும் அங்க இருந்தேன். அப்ப அந்த சமயத்துல கூட நாங்க போனோம். அவர் எந்த விதமான அரசியல் நிகழ்வுக்கும் வரல. நாங்க ஒரு ஆன்மீகமா அங்க போன இடத்துல இருந்துட்டு உடனே இந்த திமுக 200 ரூபீஸ் கதறி துடிக்கிறான். பார்த்தீர்களா, திரு சீமான் அவர்களை முழு சங்கியாக மாற்றிய ராமர் ரவிக்குமார் அப்படிங்கிறான். ஒரு அன்போடு பார்ப்பது இது பகை உணர்ச்சியோட பார்க்கறதெல்லாம் இவங்களுக்கு வேறுபாடு தெரியாது. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த 200 ரூபீஸ் ஏதாவது பேசுவான். திரு சீமான் அவர்கள் அங்க வந்தாரு. அவர் வரல, சங்கல்பம் பண்ணி சாமி விட்டு போனாரு. இதுல இவனுக்கு ஏன் வயது இது? சரி, இதே சீமான் சங்கரமட அடிமையை பேசக்கூடிய இந்த கருத்தியல் குருடர்கள் காஞ்சி சங்கரமடத்துக்கு ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காமா போனாங்களே, அங்க போய் பசுவுக்கு பூஜை பண்ணாங்களே, ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணாங்களே. அப்ப இந்த 200 உடன்பிறப்புகள், இந்த கொத்தடிமைகள், மொத்த அடிமைகளுக்கு அங்க பேசுறதுக்கு வாரிய வரலையே. ஏன் சீமான் சங்கரமடத்துக்கு போனா கேள்வி எழுப்பக்கூடிய இந்த திருடர்கள், கயவர்கள், ஸ்டாலின் சாருடைய மனைவி துர்காமா கோயிலுக்கு போய் சங்கரமடத்துக்கு போனா கேள்வி எழுப்பாது மர்மம் என்ன? இதை கேட்கணுமா இல்லையா? வேலை இல்லாத முட்டையை பிடிச்சி மொட்டை போட்டான்னு ஒரு பழமொழி உண்டு சார் எங்க ஊர்ல. முட்டைக்கு மயிரின வராது, அதுல மொட்டையும் போட முடியாது. அது மாதிரி சீமானுக்கு எதிராக சீமான் வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்க்கத்தை வைக்க சொல்லுங்க இந்த திமுக காரனை. மம்தா பானர்ஜி அம்மா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு, கள்ள உறவுன்னு சொன்னாங்க. அது வாய் திறக்கலையே எங்க அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த கூட்டணியுடைய ஊதுகுழல்களாக ஒத்திசைத்து ஊதக்கூடிய அந்த ஒத்து நாயனங்கள் யாருங்க? எங்க அண்ணன் திருமாவளவன் பேசல, செல்வ பெருந்தொகை பேசல, வேற யாரெல்லாம் இருக்காங்க பேசலையே. இப்ப அரசியல் செய்வதற்கு ஏதுமில்லாத காரணம் தான் இந்த அயோக்கியர்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கு சார். டிஎன்டிவி தமிழ் ஊடகம்.